Hi, நான் உங்கள் டாக்டர் சிந்து ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சேலம். இன்னைக்கு நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே, உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த தினம் ஆண்டுதோறும் மே 31 கடைபிடிக்கப்படுது. இந்த தினத்தோட இந்த வருடம் 2025 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மாஸ்கிங் த அப்பல், எக்ஸ்போசிங் தி நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் டாக்டிக்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி புகையிலை நிக்கோட்டின் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த தொழிற்சாலைகளோட முகத்திரையை கிழிச்சு அதோட உண்மைத்தன்மையை வெளிக்கொணரணும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட தீமா இருக்கு. இந்த தீம்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டொபாக்கோவெல்லாம் புகையிலையெல்லாம் நிறைய அட்ராக்டிவ் பேக்கெட்ஸ்ல ட்ரெண்டியான டிசைன்ஸ்ல எல்லாமே வெளிவருது. இதெல்லாமே யங்ஸ்டர்ஸ் அதை ஒரு ஸ்டைல்னு நினச்சி இதை அட்ராக்ட் ஆகி இதை போய் வாங்குறாங்க. அது ஸ்டைல் கிடையாது, இது ஒரு சைலண்ட் பாய்சன். புகையிலை எந்த வெரைட்டியில் எடுத்துக்கிட்டாலுமே அது உடலுக்கு கேடுதாங்க. எப்படின்னா சொல்றது, வேப்ஸாக இருக்கட்டும், ஒரு பீடியாக இருக்கட்டும், பான் மசாலாவாக இருக்கட்டும், புகையிலை எந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் சொல்லப்படாத உண்மைகள் என்னன்னா, ஒரு சிகரெட்டில் மோர் தென் 7000 கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆல்சோ இயர்லி 8 மில்லியன் லைஃப்ஸ் அந்த டொபாக்கோ எடுத்துகிட்டு போகுது. ஓகேங்களா? வருடத்தோறும் எவ்வளோ பேர்? 8 மில்லியன் பேர் புகையினால இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால நுரையீரல் புற்றுநோய், லங்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறதே லங், அதுக்கப்புறம் இருதயம், அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நோய்கள் ரொம்பவே ஆபத்தான நோய்களை அது உண்டு பண்ணும். இதெல்லாம் நம்ம இதோட விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதோட விழிப்புணர்வாக இருந்து நீங்கள் உங்களோட அடுத்த தலைமுறையும் பாதுகாக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். ஆல்சோ இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. தயவு செஞ்சு இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. இந்த புகையிலை நமக்கு வேணாம். இது உயிருக்கு ஆபத்தானது, உயிருக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கும். ஏன்னா நீங்க புகையிலை பயன்படுத்துறதுனால அந்த புகையினால நீங்க மட்டும் பாதிக்கப்பட்டது இல்லை, உங்க சுத்தி இருக்க எல்லாருமே, அனைத்து மக்கள், உங்க குடும்பம் எல்லாருமே தான் பாதிக்கப்படுறாங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் ஆர் பாசிவ் ஸ்மோக்கிங் மூலியமா எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த புகையிலை பழக்கத்தை இன்னையிலேருந்து விட்டுருங்க. யாரை பயன்படுத்தியிருந்தாலும் சரி, அவங்கள தயவு செஞ்சு விடுமாறு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னையிலேருந்து சே நோ டு டொபாக்கோ அண்ட் சே எஸ் டு லைஃப். உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்கள் சரௌண்டிங்காக நீங்கள் டொபாக்கோ விட்டுருமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.